ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் காக துவாஜாக வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தனோ மந்த பிரசோதயா இன்று குரோதி வருடம் சிறப்பு மிக்க பங்குனி மாதத்தினுடைய 15ஆம் நாள் 29/3/2025 அற்புதமான சனிக்கிழமை நன்னாளில் இன்றைய மிக சிறப்பு மிக்க அமாவாசை திதியானது இன்று மாலை 4:27 வரையில் இருக்கின்றன. அதற்கு பிறகு பிரதமை திதியானது இன்றைய இறைவனை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய உத்திரட்டாதி நட்சத்திரமானது இன்று இரவு 7:25 வரையில் இருக்கின்றன. அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரமானது இன்றைய பின் இறைவனை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அற்புதமான இன்றைய சனிக்கிழமை பெருமாள் பகவானை வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சிறப்புமிக்க அமாவாசை திதி என்பதனால் பித்திருக்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. குலதெய்வ வழிபாடை பெறக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் பட்சிகளுக்கு உணவளித்து அன்னதானம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இன்றைய பங்குனி மாத அமாவாசை நாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் பிண்ட பித்ரு என்று அழைக்கப்படக்கூடிய நாளாகவும் போதாயன அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய இஷ்டி என்று இஷ்டமான காரியங்கள் செய்வதற்கு உந்த நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க இன்றைய நாளினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமாக ஸ்ரீ காமதேனு சிவபெருமானை வணங்கக்கூடிய அற்புதமான நன்னாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கு மேலாக இன்றைய சிறப்புமிக்க இரவு 9:44 சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தினை நோக்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது சமயம் மிக சிறப்பான கும்பராசிக்கு பொறுத்தவரையில் இருந்த ஜென்மராசி சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு செல்கின்றார். மகர ராசி பொறுத்தவரையில் ஏழரசனிலிருந்து விடுபடக்கூடிய தருணமாகவும், அதே போல கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனீஸ்வரர் விலகக்கூடிய தருணமாகவும், அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விருச்சிக ராசி விலகக்கூடிய தருணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் மேசராசிக்கு ஏழரசனீஸ்வரர் துவக்கமாகவும், கன்னிராசிக்கு கண்டகத்து சனீஸ்வரர் துவக்கமாகவும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனீஸ்வரர் துவக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக சமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருப்பதனால் கிரகத்தினுடைய பெயர்ச்சியானது அதனுடைய பலனுக்கும் கோச்சார அந்த கிரக பெயர்ச்சியானது தசா புத்தி அந்தரத்தை வைத்து சிறப்பு நிலையை பெறக்கூடிய ஜாதக அமைப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய பொறுத்தவரையில் அற்புதமான சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும், பைரவ பெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும், சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து பக்த கோடிகளும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு அற்புதமான அவருடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போல மிக சிறப்புமிக்க இந்த சனீஸ்வர பெயர்ச்சி நன்னாளானது அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஒரு சனி பெயர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய தன்மையானது கரிநாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இன்றைய நாளினுடைய சிறப்புமிக்க ராகு காலமானது இன்று காலை 9:15 இன்று காலை 10:47 வரையிலும், யமகண்டமானது பொறுத்தவரையில் இன்று பகல் 1:51 இன்று பிற்பகல் 3:24 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய தன்மை கரிநாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக பொறுத்தவரையில் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிக சிறப்புமிக்க சனீஸ்வர பகவானுடைய நாளில் பொறுத்தவரையில் இந்த சந்திராஷ்டமம் எந்த விதமான கெடுதல்களையும் கண்டிப்பாக கொடுக்காது. அதே போல் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தினை நோக்கி இருந்தாலும், இரவு நேரத்தில் பொறுத்தவரையில் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தினை நோக்கி இருந்து கொண்டிருந்தாலும் மிக சிறப்புமிக்க சனி பெயர்ச்சியினால் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சிறப்புமிக்க கோச்சார கிரகங்களுடைய நிலைப்பாடு வருமாறு: ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கின்றார். இன்றைய சிறப்புமிக்க அற்புதமான மிதன ராசியில் பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். மீன ராசியில் பொறுத்தவரையில் அற்புதமான தான் இருக்கக்கூடிய மிக சிறப்புமிக்க குரு பகவானுடைய ஸ்தானமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசியில் பொறுத்தவரையில் சுக்கர் பகவான் வக்கர நிலையில் இருக்கின்றார். அற்புதமான ராகு பகவான் இருக்கின்றார். புதன் பகவான் இருக்கின்றார். சூரியன் சந்திரன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்புமிக்க அமாவாசை நாளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போல சிறப்புமிக்க
கும்பராசியை பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த சனீஸ்வர பகவான் இன்று இரவு 9:44 பொறுத்தவரையில் மீன ராசிகளுக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க கன்னி ராசியை பொறுத்தவரையில் கேது பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் அனைத்து விதமான பக்த கொடிகளுக்கும் சனீஸ்வர பகவான் காட்சிகளையும் மிக சிறந்த நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. எமது சிறப்புமிக்க இந்த ஜோதிடத்தினுடைய நுணுக்கமாக 30 வினாடியில் இன்றைய சிறப்புமிக்க அந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்தவரையில் இந்த 2.5 ஆண்டு காலத்திற்கு எப்படி இருக்கும் என்ற ஒரு தருணத்தில் பொறுத்தவரையில் ஆட்டுக்கு மேசராசிக்கு கனக்கச்சிதமாகவும் மாட்டுக்கு ரிஷப ராசிக்கு யோகமாகவும் இருவருக்கு மதிப்பு உயரும் என்ற மிதுன ராசிக்காரர்களுக்கும் நண்டுக்கு கடகத்திற்கு மகிழ்ச்சியாக மிக சிறப்பான வருடங்களாகவும் சிங்கத்திற்கு அதாவது சிம்மத்திற்கு கவனம் நிலை இன்னையும் தேவைப்படுகின்றது. பெண்ணிற்கு கண்ணீருக்கு சவாலாக இருக்கக்கூடிய வருடங்களாகவும் தராசுக்கு பொறுத்தவரையில் கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடங்களாகவும் தேலுக்கு பரிசுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாகவும் வில்லுக்கு தனுசுக்கு பொறுமையாக கடைபிடிக்கக்கூடிய வருடமாகவும் முதலை மகரத்திற்கு விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான வருடமாகவும் கலசத்திற்கு கட்டுப்பாடு தேவை என்ற ஒரு அற்புதமான நிலையிலும் மீனம் பொறுத்தவரையில் சகிப்புத்தன்மைகளை பெறக்கூடிய வருடங்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து ஜோதிட சம்பந்தப்பட்ட பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த நவகிரக சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியானது அனைத்து விதமான வல்லமைகளையும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் நிலையான சந்தோஷத்தையும் பெற்று பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகளுடன் விடைபெறுவது இனிய வணக்கத்துடன் சிவா சிங்களாந்தபுரத்தில்.